அது சிறிது காலம் தான் வந்திருக்க வேண்டிய தடை. அன்னைக்கு நமக்கு தெரியும் 87 நமக்கு இந்த விதமான நோய்கள் யாருக்கு இவ்வளவு இல்லைங்க ஐயா. 40 ஆண்டுகளுக்கு முன்பு காலம் வேறு, சூழ்நிலை வேறு, காலகட்டம் வேறு. அன்னைக்கு அரசே சாராயம் விற்கல, தனியார் சாராயம் வித்தாங்கன்னா கூட தமிழகத்தில் யாரும் இந்த அளவுக்கு குடிக்க அடிமையாகல. இன்னைக்கு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுதுங்க ஐயா, தமிழகத்தில் இது சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு. தமிழகத்தில் எத்தனை பேர் குடிக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னு பாருங்க. 18 வயசுக்கு மேல உள்ளவர்களுடைய மக்கள் தொகை தமிழகத்தில் 5.8 கோடி, ஆண்கள் 2.87 கோடி. தமிழகத்தில் இன்னைக்கு குடிப்பவர்கள் மட்டும் ஒரு ஆய்வறிக்கை 1,10,00,000 பேர் இருப்பதா சொல்றாங்க. 1,10,00,000 பேர். இதை வச்சு கால்குலேட் பண்றாங்க ஐயா. இவர்களுடைய உற்பத்தி திறன் இந்த செயற்கை மதுவுனால, கெமிக்கல்னால இவருடைய உற்பத்தி திறன் மட்டுமே ஓர் ஆண்டுக்கு 87,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமான இழப்பு. அவங்களாம் குடிக்கிறனால அவங்களுக்கு வரக்கூடிய உடற்பிரச்சனை, வேலை செய்ய முடியாம, செயற்கையாக கெமிக்கல் மூலமாக வரக்கூடிய மதுபானங்கள்னால 87,000 கோடி ரூபாய் இழப்பு. அப்ப நாட்டுக்கு IMFL, இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர், டாஸ்மார்க்ல விற்கக்கூடிய பொருள்னால யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. டாஸ்மார்க் நிறுவனத்தை நடத்துறவங்களுக்கு லாபம், சாராய ஆலையை நடத்துறவங்களுக்கு லாபம், வேற யாருக்கும் லாபம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும்.